நான் இதை பேசிக்காவே சொல்றேன். அடுத்த ஜெனரேஷன் நீங்க சும்மா கண்மூடித்தனமா ஒரு ட்விட்டர்லயோ ஒரு இன்ஸ்டாகிராம்லயோ ஒருத்தரை பத்தி பேசுறாங்கன்னா அதை நம்பி அதெல்லாம் உண்மைன்னு நம்பி ரூமர்ஸ்ல உங்க வாழ்க்கையை கழிச்சிடாதீங்க. ஒரு கிராமம் இருந்துதான், ஓகே, அந்த கிராமத்துல நிறைய பேர் கூடி உட்காந்து பேசுவாங்க. அப்போ ஒரு பையன் நம்மள மாதிரி ரொம்ப சுமாரா அப்படி வேலை செஞ்சுட்டு வந்திருக்கான். அவன் பார்த்தவனே ஆள் சுமாரா இருக்கான், அவன் கெட்டவனா தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி அவன் திருடன்னு சொல்லிட்டாங்க. அது அப்படியே பரவி 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 ஒரு நாள் அந்த ஊர் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஒரு திருட்டு கேஸ்ல அந்த பையனை முடிச்சுட்டு போயிட்டான். அப்புறம் கோர்ட்டுக்கு போயிட்டு அவன் விசாரிக்கும் போது அவன் திருடன் இல்லை, நிரபராதின்னு விட்டாங்களாம். ஆனா அந்த ஜட்ஜு கேட்டானா, எந்த விதத்துல இந்த பையனை பிடிச்சிங்க? அந்த ஊர்ல பேசுறாரு, ஒரு பெரிய தலைவர் பேசினாரு, அந்த ஊரோட தெரியாதவர், சரி அவர் சொல்லுங்க அப்படின்னா. அந்த ஊர் தலைவர் வந்திருக்காரு. வந்தவனே ஏன்பா இந்த பையனை திருடன்னு சொன்னேன்? நீங்க அப்படியே பேசுறதுதான், ஆத்தா அப்படித்தானே இருக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. அப்படியா, சரி ஒண்ணு பண்ணுங்க, உங்களுக்கு தான் தண்டனை கொடுக்க போறேன். உங்களுக்கு தண்டனை வேணாம்னா இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு அந்த பையனை பத்தி என்ன பேசுறீங்களோ அது ஒரு பேப்பர்ல எழுதி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னாராம். அந்த பையனை எடுத்துட்டு வந்திருக்காரு. எடுத்துட்டு வந்துட்டு என்ன பண்ணிருக்காரு, ஜட்ஜிட்ட கொடுத்துருக்காரு. ஜட்ஜ் என்ன பண்ணிருக்காரு, இத 20 கிழிச்சு நீங்களே வெளில போடுங்க அப்படின்னு இருக்காரு. வெளில போட்டிருக்காரு. லென்ஸுக்கு அப்புறம் மீட் பண்றேன்னாராம். லென்ஸுக்கு அப்புறம் ஜட்ஜ்மெண்ட் சொன்னாராம். சரி அந்த பையனை பத்தி என்ன சொன்னீங்க, ஒரு பேப்பர் எழுதிங்களா, அந்த பேப்பர்ல எடுத்துட்டு வாங்க. நீங்க அது காத்துல பறந்து போயிருக்கும். அப்படிதான் ஒருத்தரை பத்தி தெரியாம தப்பா பேசினா ஊருக்குலாம் வரும். அதெல்லாம் சோ கால்டு நெகட்டிவிட்டின்னு சொல்றோம். நம்ம தெரிஞ்சோ தெரியாமலையோ இல்ல, யாரு என்னன்னே தெரியாது, அவனை பார்த்தா பிடிக்கலன்னா அவனை பத்தி தப்பா பேசிடுவோம். We don't deserve that. No one deserves that. இல்லையா? ஒரு மனுஷனோட ரெப்புடேஷன் கார்டு என்ன இருக்கு, அவங்க அப்பா அம்மா எப்படி வளர்த்துருப்பாங்க. நான் இதை பேசிக்காவே சொல்றேன். அடுத்த ஜெனரேஷன் நீங்க சும்மா கண்மூடித்தனமா ஒரு ட்விட்டர்லயோ ஒரு இன்ஸ்டாகிராம்லயோ ஒருத்தரை பத்தி பேசுறாங்கன்னா அதை நம்பி அதெல்லாம் உண்மைன்னு நம்பி ரூமர்ஸ்ல உங்க வாழ்க்கையை கழிச்சிடாதீங்க. அவனுக்கு அதனால நிறைய காசு வருது, அதனால அவன் நிறைய சம்பாதிக்கிறான். பட் I think next generation at least let's carry some positivity. The negativity, ignore negativity or root it. Don't creativity, ignore root it. So don't create negativity is my root. Thank you so much. Thanks for English. Thank you everyone. Thank you.